வணக்கம். நம்முடைய வீட்டில் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய ஹாலில் எப்பொழுதும் நேர்மறையான அதிர்வலைகள் இருக்கும்படியான பொருட்களை வச்சிருக்கிறது நல்லது. அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான உற்சாகம் எப்போதுமே தொற்றிக்கொண்டிருக்கும். இது எவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்முடைய வீட்டில் வச்சிருக்கிற சில மங்களகரமான பொருட்கள் செல்வ செழிப்பை அதிகரித்து வீட்டை லக்ஷ்மி கடாட்சத்துடன் வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யுது. அந்த வகையில் நம்முடைய ஹாலில் இருக்க வேண்டிய தெய்வீக பொருட்கள் என்னென்ன, ஹாலில் எந்தெந்த பொருட்கள் கண்டிப்பாக ஒரு படங்களாக மாட்டி வச்சிருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீட்டின் வரவேற்பறையில் எப்பொழுதும் பெரிய பெரிய உருவங்கள் இருக்கும்படியான அமைப்பு இருக்கிறது நல்லது. அவற்றில் சில உருவங்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவையாக பார்க்கப்படுது. அந்த வகையில் யானை உருவம், குதிரை படம், மகாலட்சுமியின் திருவுருவப் படம், வீணை வாசிப்பது போன்ற படங்கள் அல்லது வீணை போன்றவை இடம்பெற்றிருப்பது நல்ல ஒரு அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய அற்புதமான விஷயங்கள். அப்படி இந்த மாதிரி படங்கள் நம்மளால் மாட்டி வைக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக வீட்டில் விநாயகர் படம் முன்னாடியே தெரிகிற மாதிரி இருக்கணும். நம்ம வீட்டிற்கு புதிய நபர்கள் வரும்போது இந்த விநாயகர் படத்தை பார்க்கும்போது அது அவர்களுக்கு சாந்தத்தையும் மன நிம்மதியையும் தரும்னு சொல்லப்படுது. புத்தரின் சிலையை ஹாலில் வைக்கும்போது அவர் அமைதியான தியானம் செய்யக்கூடிய நிலை, சண்டை சச்சரவு இன்றி சாந்தமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7 குதிரைகள் ஓடுற படம் சிலர் வீட்டில் மாட்டி வச்சிருக்கிறது உண்டு. இத்தகைய படங்கள் வாஸ்து ரீதியாக நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு செம்பு அல்லது பித்தளை அல்லது வெள்ளி பாத்திரத்தில் 3/4 பாகம் சுத்தமான பன்னீர் அல்லது தண்ணீரை ஊற்றி வைக்கிறது நலம். அதனுடன் 4-5 ஏலக்காய்களையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் நொறுக்கி சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறமா இதில் 2 கிராம்பு போட்டு அப்படியே யாருடைய கைகள்லையும் தட்டுப்படாமல் மேலே எங்கேயாவது ஒரு மூலையில் ஹாலில் வச்சிடலாம். இதை வாரத்துக்கு 2 நாட்கள் மாற்றுவது மிகவும் நல்லது. நம்ம வீட்டில் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தாலும் அவை நீங்கி நம்முடைய குடும்பத்தில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கு இது வழிவகை செய்யும். வெளியிலிருந்து வர்றவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே இத்தகைய நறுமணங்களை சுவாசிக்கும் பொழுது அவர்களையும் மீறி நம்மை பார்த்து பொறாமைப்படாமல் மனதிற்குள் வாழ்த்திட்டு போவாங்க. இதனால் கண் திருஷ்டிகளும் கழியும். அதே மாதிரி வீட்டின் வாசலில் கண்ணாடியை வைப்பது மிகவும் நல்லது. இது எதிர்மறையான விஷயங்களை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட மனிதர்களின் மனதை மாற்றக்கூடிய ஆற்றலையும் கொண்டது. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்கும்போது தான் மாவிலை தோரணம் கட்டும் பழக்கம் இருக்கும். இது விசேஷ நாட்களில் தான் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மாவிலை தோரணம் தாராளமாக கட்டலாம். மாவிலை தோரணத்தை கட்டும்போது மஞ்சள் கயிறில் கட்டுவது இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. இந்த மாதிரி மஞ்சள் கயிறில் கட்டும்போது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் நேர்மறையான ஆற்றலையும் கொண்டு வரும். வீட்டினுடைய ஹாலில் இயற்கை சம்பந்தமான படங்களை வைக்கிறதும் நல்லது. இயற்கையான விஷயங்களை படங்களாகவோ அல்லது ஓவியமாகவோ பார்க்கும்போது மனதுக்கு ஆத்ம திருப்தி ஏற்படும். அதாவது நீர்வீழ்ச்சி, கடல், காடு, ஆறு போன்றவை அப்படங்களாக இருக்கலாம். இதை பார்க்கும்போது நமக்கு பல்வேறு செயல்களை செய்வதற்கான ஊக்கத்தை கொடுக்கும். வீட்டில் ஹாலில் ஒரு தட்டில் மஞ்சள், குங்குமம், விபூதி போன்ற மங்களகரமான பொருட்களை வச்சிருக்கணும். சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் குழந்தைகள் வந்தால் விபூதியிட்டு ஆசீர்வதிப்பதும் நல்ல செயலாக கருதப்படுது. நம்ம வீட்டிற்கு வர்ற விருந்தினர்களுக்கு வந்த உடனேயே தண்ணீர் குடிக்க தருவது ஆத்ம சாந்தியை ஏற்படுத்தும். இந்த விஷயங்களை நம்ம தவறாமல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு எப்போதும் லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி ஹாலை அலங்கரிக்கும் போது ஒரு சில விஷயங்களை நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா வாஸ்துப்படி ஹாலை அலங்கரிக்கும் போது செய்கிற தவறுகள் அந்த வீட்டின் கஷ்டத்தை அதிகரிக்கிறதோடு ஆரோக்கியத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். வீட்டின் ஹால் எப்போதுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முக்கியமாக ஹாலில் தேவையில்லாத ஃபர்னிச்சர்ஸ், அப்புறம் பயன்படுத்தாத தேவையில்லாத பொருட்களை ஹாலில் வச்சுருக்கிறத தவிர்க்கணும். வீட்டின் ஹாலில் சோகமான ஃபோட்டோக்கள் அல்லது கலை பொருட்களை வைத்திருக்கிறத தவிர்க்கணும். அதே மாதிரி உடைந்த சோஃபீஸ்கள், அப்புறமா வேலை செய்யாத எலக்ட்ரிக் பொருட்கள், உடைந்த கண்ணாடி போன்றவற்றை வச்சிருக்கக்கூடாது. வாஸ்துப்படி இவற்றை ஹாலில் வச்சிருந்து நம்ம கண்ணில் அடிக்கடி பட்டுட்டே இருந்ததுன்னா அது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகரித்து துரதிர்ஷ்டத்தை ஈர்க்கும்னு சொல்லப்படுது. வீட்டின் ஹாலை இயற்கை அழகை பிரதிபலிக்கும் பூக்களால் அலங்கரிக்கணும். ஆனால் ஹாலில் காய்ந்த பூக்கள், போன்சாய், அப்புறம் காக்டஸ் போன்ற செடிகளை வச்சிருக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா இவை நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறதுக்கு பதிலாக எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து வீட்டில் பலவிதமான பிரச்சனைகளை வர தூண்டும்.
உங்களுக்கு செடிகள் பிடிக்கும் அப்படின்னா வீட்டின் ஹாலில் காற்றை சுத்திகரிக்கிற செடிகளான மணி பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட் இந்த மாதிரி செடிகளை வளர்த்துட்டு வரலாம். இவை அழகான தோற்றத்தை கொடுப்பதோடு வீட்டினுள் சுத்தமான காற்றினை சூழ்ந்திருக்க செய்யும். மீன் தொட்டி வீட்டில் ஹாலில் வைக்கணும்னு விரும்பணும் அப்படின்னு சொன்னால் ஹாலின் வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு பக்கத்தில் வைக்கணும். இதனால் வீட்டு சூழல் அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டின் ஹாலில் நீரூற்று வைக்கிற வகையில் போதுமான இடம் இருந்துச்சுன்னா அதை வடக்கு திசையில் வையுங்க. வீட்டினுள் எப்போதும் நீரின் சப்தம் கேட்டவாறே இருந்துச்சுன்னா அது அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும். வாஸ்துப்படி வீட்டின் ஹால் எப்போதுமே சதுரம் மற்றும் செவ்வகம் வடிவில் தான் இருக்கணும். இதனால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகம் நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் வீடு கட்டும்போது அப்படி ஹாலை அமைக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஹாலில் உள்ள அலங்கார செடிகளை வளர்த்து நம்ம அந்த வாஸ்து குறைபாட்டை போக்கிக்க முடியும். வீட்டின் ஹாலை பூக்களால் அலங்கரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல தோற்றத்தை கொடுக்கறதை தவிர அது மட்டும் இல்லாமல் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும். அதுவும் செயற்கை பூக்களால் அலங்கரிக்கிறத விட நிஜ பூக்களால் அலங்கரிச்சோன்னா வீடு நல்ல மனத்தோடு இருக்கிறதோடு வீட்டினுள் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வீடு செல்வச் செழிப்போடு இருக்கும். அதனால் முடிந்த மட்டும் பிளாஸ்டிக் பூக்களை வீட்டுக்குள்ளே வைக்கிறதாகட்டும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் பிளாஸ்டிக் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக் பூக்கள் இல்லாமல் உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் வெட்டிவேர் மாலை நிலைவாசலில் தொங்க விடலாம். அதே மாதிரி சங்கு சேர்த்த ஏதாவது ஒரு அலங்கார தோரணத்தை நம்ம நிலைவாசலில் கட்டலாம். அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பூக்களை முடிஞ்ச அளவுக்கு நிலைவாசலில் உபயோகிக்கிறதையும் ஹால்குள்ளே உபயோகிக்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்லது. ஹாலில் இருக்கிற பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ரூமில் சுவர்களில் கொடுக்குற வண்ணத்தால் கூட நம்மளோட வீட்டுக்குள்ள நேர்மறை ஆற்றலை தக்க வச்சுக்க முடியும். எப்போவுமே ஹாலுக்கான வாஸ்து இன்டீரியரின் படி வெள்ளை, பீச், அப்புறமா க்ரீம், மஞ்சள் அல்லது நீலம் போன்ற லைட்டான வண்ணங்களால் பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வண்ணங்கள் ஒரு இடத்துல நேர்மறை தன்மையை, மகிழ்ச்சியை மற்றும் மனநிறைவை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும். வீட்டு ஹாலில் நம்ம என்னென்ன விஷயங்களை வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாஸ்து பிரகாரம் பார்த்தோம். அதே சமயம் வீட்டு ஹாலில் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நீக்கிடணும். அது வந்து பார்த்திங்கன்னா இறந்த செடிகளை நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கவே கூடாதுன்னு வாஸ்துல குறிப்பிடப்படுது. இறந்த தாவரங்களை வச்சிருக்கிறது எதிர்மறை ஆற்றலை வளர்ப்பதற்கு ஒரு ரொம்பவுமே தூண்டுகோலாக அமையும். அதே மாதிரி இறந்த எதையும் வச்சிருக்கிறது அசுபமாக கருதப்படுது. அதே மாதிரி பழைய கேலண்டர், நாட்காட்டிகள் இதையெல்லாம் வச்சிருக்கக்கூடாது. இதுவும் எதிர்மறை சக்தியை ஈர்க்கிறதுனால பழைய நாட்காட்டிகளை நம்ம முறையாக அப்புறப்படுத்திடுறது நல்லது. அதே மாதிரி போர் ஓவியங்களை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு வாஸ்து சொல்லுது. அந்த மாதிரி செஞ்சோன்னா குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். மகாபாரதம் மற்றும் ராமாயண ஓவியங்களை கூட வைக்கிறது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படலை. அதே மாதிரி தாஜ்மஹால் எந்த வடிவத்திலும் சிறியதாக இருந்தாலும் அல்லது ஓவியமாக இருந்தாலும் அது நம்ம ஹாலில் வைக்கக்கூடாதுன்னு வாஸ்து சொல்லுது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா புதைக்கப்பட்ட இடமாக இருக்கிறதுனால அசுபமாக கருதப்படுது. வெளியிலேருந்து வர்றவங்களும் முதல்ல பார்க்கக்கூடிய இடம் ஹாலாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம நிறைய நேரம் வந்து ஹாலில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஹாலில் நம்ம நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிற மாதிரி பொருட்களை வாஸ்து பிரகாரம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனமும் எப்போவும் அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அதுவே நமக்கு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் எல்லாமே ஃபாலோ பண்ண முடியலனாலும் எந்தெந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நம்ம முயற்சி செஞ்சு தாராளமாக முயற்சி செஞ்சு இப்போ சொன்னதில் எல்லாமே நம்மளால் செய்ய முடியலனாலும் எது முடியுதோ அது தாராளமாக முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நம்முடைய வீட்லேயும் நம்ம நேர்மறை ஆற்றலை அதிகரித்து வச்சுக்கலாம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.